பாருங்கப்பா, இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி பார்க்கலாம் பாருங்கப்பா. அவங்க மேலே உள்ள ஒரு லைனை கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, பி அட் ஏ என்பது ஒய் 75 என்று குறிப்பிட்டால் டாலர் சிம்பல் 1 என்பது எவ்வாறு குறிப்பிடணும் கேட்குறாங்கப்பா. அவங்க பிஏ எழுதிட்டாங்கப்பா. பிக்கு என்ன பண்ணாங்கன்னா, இடது பக்கத்தில் ரெண்டாவதா எழுதிக்கிறாங்க பி. அதுக்கு அவங்க என்ன எழுதிக்கிறாங்க, வலது பக்கத்தில் ரெண்டாவதா ஒய் எழுதிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இடது பக்கம் என்ன பண்ணிடுறாங்க, பியை விட்டு ஒரு லெட்டர் தள்ளி அடுத்த சிம்பிள் வந்துச்சு. அதேமாரி ஏக்கு ஒரு ஒய்க்கு ஒரு லெட்டர் தள்ளி 7 எழுதிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த சிம்பிள் 2 லெட்டர் விட்டுட்டு L எழுதிட்டாங்க. அதே மாதிரி இதில் வந்து 7லேருந்து 2 வார்த்தை தள்ளி 5 எழுதிட்டாங்க. நம்மளுக்கு கேள்வி டாலர் சிம்பிள் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா 3 5 லெட்டர் தள்ளி டாலர் சிம்பிள் இருக்குது. அதே மாதிரி இங்கே 5 வார்த்தை தள்ளினா இருக்குது 3 5 எஃப் இருக்குது. எஃப்னா டாலர் சிம்பிள் வந்து 1க்கு எப்படி வந்துக்கிறாங்க, 2 லெட்டர் தள்ளி 1க்கு வந்துக்கிறாங்க. அதே மாதிரி எஃப்ல வந்து 2 வார்த்தை தள்ளி புள்ளி வந்துருக்கு. அந்த புள்ளிக்கு அப்புறம் எப்படி வந்துக்கிறாங்க பாருங்க, 1லேருந்து ஒரே வார்த்தை தள்ளி ஆஷ் வந்துச்சு. அப்போ டாலர் சிம்பிள் வந்து 1லேருந்து பக்கத்தில் 3 வந்துச்சு. எங்கே இருக்குது அதே மாதிரி ஆப்ஷன், எஃப் வந்துருக்கு, டாட் வந்துருக்கு, 3 வந்துருக்கு. இது எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது.